எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்டேட். சினிமால இன்னைக்கு நடக்கக்கூடிய அப்டேட்டுகளை தான் நம்ம பார்க்க போறோம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, எடிசன் டாக்கீஸ்ல வெங்கல் ராவ்னு ஒரு நடிகருங்க. அவர் தமிழ் சினிமால ஃபைட்டரா ஆரம்பிச்சு காமெடி படங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஒரு வெங்கல் ராவ் நடிகர் வலது கை வலது கால் விழுந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருந்தார். இந்த வெங்கல் ராவ் யாருன்னு கேட்டீங்கன்னா, வடிவேல் கூட பல படங்கள் நடிச்சிருந்தார். நிறைய படங்கள்ல காமெடியா நடிச்சிருப்பாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 5 ரூபாய்க்கு 2 தேங்காய், அதுக்கப்புறம் நான் திருப்பதி போறேன், அதனால நீங்க மோசன் டெஸ்ட்னா மொத்தமா என்னைய அடிக்கடி கூப்பிடக்கூடாதுன்னு மொத்தமா கொடுத்துட்டு போற மாதிரி நடிப்பாப்ல வெங்கல் ராவ். அப்படி ஒரு காமெடி நடிகர். பார்த்தா திடீர்னு வலது கை வலது கால் வந்து அவரோட நேட்டிவ் பிளேஸ்ல இருக்காருன்னு ஒரு வீடியோ வந்தது. அதை நம்மளால முடிஞ்ச நிறைய நண்பர்களுக்கு சொன்னோம். நம்மளால என்ற உதவியை எடிசன் டாக்கீஸ் சார்பா ஒரு உதவியும் பண்ணோம். அந்த அடிப்படையில் நம்ம போட்டதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷ்னு கதையின் நாயா நடிக்கக்கூடியவங்க, பல படங்கள் நடிக்கக்கூடிய நல்ல இறக்கம் உள்ளவங்க, அவங்க ஒரு 25,000 ரூபாய் பணமும், டி ராஜேந்திரன் வாரிசான சிலம்பரசன் 2 லட்சம் ரூபாய் பணமும், கேபிஒய் பாலா, உண்மையாவே இந்த பையன் அவருக்கும் வெங்கல் ராவுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல, ஆனா அவரும் இறக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் பணமும், கிட்டத்தட்ட பல படங்கள்ல வடிவேல் வளர்ச்சியில ஒன்றா இருந்த வடிவேல் அவரும் சும்மா இல்லைங்க, நல்ல மனிதர். அவரையும் இந்த நேரத்துல பாராட்டியாரு என்ற அவர் சம்பந்தப்பட்ட பாதி பேருக்கு அல்வாவாசு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போண்டாமணி, பல நடிகர்கள் இறந்ததுக்கு போவே இல்லை, ஆனா அவரும் இறக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. 10க்கு நடிகர் சங்கமும் விட்டு வைக்கல, அவங்களும் 10,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பதிவை நான் இங்க போட்டிருக்கேன், வாங்க. அந்த மாதிரி நலிந்தவர்களுக்கு உதவி பண்றதுல உண்மையாவே இறைவன் உங்களுக்கு நிறைய இன்னமும் அள்ளி அள்ளி குடிப்பாங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் வெங்கல் ராவுக்கு மேலும் உதவி செய்யணும்னு எடிசன் டாக்கீஸ் சார்பாக உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாலிவுட் படங்கள்ல ஜுராசிக் பார்க், அந்த அக்கு, ஜாஸ், இந்த மாதிரினா மிருகங்களை வச்சு படம் எடுத்து மனிதரை கொள்ற மாதிரி படங்கள் எடுப்பாங்க. நிறைய படம் பார்த்துருக்கோம், கிளிப்பாங்க, அது இதுன்னு பாத்தீங்கன்னா மிருகங்களை வச்சு. ஆனா தமிழ்ல கஜானான்னு ஒரு படங்க, அதாவது கஜானாங்கிறது பணத்தை பூட்டி வைக்கக்கூடிய ஒரு கஜானான்னு அந்த படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அழிந்து போன இனமான நம்மளோட இந்துக்கள் கோயில்ல பாத்தீங்கன்னா யாழின்னு சிங்கத்தோட முகமும் யானையோட உருவமும் இருக்கும், யாழின்னு. அந்த யாழி பாத்தீங்கன்னா பல திருவிழாக்கள்ல யாழி ரதம்னே வரும், யாழி சப்பரம்னே சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி கோயில், திருவண்ணாமலை, இந்த மாதிரி. அந்த யாழியை மெயின் பண்ணி இந்த படம் ஒண்ணு எடுத்திருக்காங்க. அந்த படம் தான் பாத்தீங்கன்னா கஜானா. சும்மா பிரமாதமா பண்ணுங்க. சிஜி ஒர்க் படத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த படத்துல என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு கைடு மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம யோகி பாபு. அவரோட போட்டோகிராஃபர், ஒரு யூடியூபர் எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க. அங்க சந்திக்கக்கூடிய மிருகங்களை பத்தி தான் இந்த கதை. இதுல பாம்பு சென்டிமெண்டா, இந்த யாழிய ரொம்ப அருமையா பயன்படுத்தியிருக்காங்க. சிஜி கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து இந்த படம் சிஜிக்கு மட்டும் பல கோடிகளை கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, ஒரு நடிகர் பின்னாடி 100 கோடி 200 கோடி அலையிறதுக்கு பதிலா ஒரு யாழி, இந்த மாதிரி மிருகங்களை வச்சு படம் பண்ணி வெற்றி காட்டணும்னா அதுலயும் ஒரு சுகம்தான் இருக்கு. இந்த நடிகர்களோட அந்த அடக்குமுறையெல்லாம் இல்லாம ஒரு மிருகத்தை கிரியேட் பண்ணி பண்றதுங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர், யாரு, நம்ம ஜென்டில்மேன் சங்கர், முதல்வன் சங்கர் எலுமிச்சம்பழத்தை வச்சு படம் எடுக்கிறேன்னாரு, ஆனா அவரால் எடுக்க முடியல. ஆனா இந்த நியூ டைரக்டர் பிரபாத்தி ஷியாம்ங்கிறவரு அருமையான முயற்சி பண்ணியிருக்காரு யாழியை வச்சு. அதாவது சொல்லணும்னா, இந்த மாதிரி படங்களை நம்ம தமிழ் சினிமால கண்டிப்பா வரவேற்றே ஆகணும். கஜானா மாபெரும் வெற்றி படமாகி அந்த படத்தை தயாரிச்ச இயக்குனருக்கு அவரோட கஜானா நரம்புன்னு எடிசன் டாக்கீஸ் அவரை வாழ்த்துது. அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, டாப் ஸ்டார் பிரசாந்த்னாலே ஆனழகன், வைகாசி பிறந்தாச்சு, ஜீன்ஸ் போல பல வெற்றி படங்கள் நடிச்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது, அதாவது டாப் ஸ்டார்னா அது அவருக்கு பொருந்தும். அவரோட படம் சூப்பர் ஹிட் படம் பாத்தீங்கன்னா வின்னருங்கிற படத்துல அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு. அவர் இப்ப அந்தாகான்னு ஒரு படம் ரீமேக்ல அவங்க அப்பாவோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. மியூசிக் சி எஸ் ஷாம் பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவு ரவி யாதவ்,
பிச்சு இருக்குங்க படம். அந்தாவனம் ஆகஸ்ட் மாசம் வெளிவருது. கண்டிப்பா டாப் ஸ்டாருக்கு இது ஒரு நல்ல படமா. ஏன்னா இப்ப விஜய் கூட கோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல டாப் ஸ்டாருக்கு அந்தாவன் வருது இன்னொரு ஒரு வெற்றி படம் தான். ஏன்னு கேட்டா அவரோட உழைப்பு, கடுமையான உழைப்பு. தமிழ் சினிமால அதிக திறமையான ஒரு நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா கவுண்டமணி. கவுண்டமணின்னா சும்மா கிடையாதுல்ல. கலக்கல் மன்னன் கவுண்டமணியை பத்தி உங்களுக்கு தெரியும். அவரோட பிஆர்ஓ தான் நானு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தையான ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுவும் ஆகஸ்ட் மாசம் மக்களை சந்திக்க வருது. ஒத்த ஓட்டு முத்தையால பாத்தீங்கன்னா யோகி பாபு, பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஒத்த ஓட்டு முத்தையா வெற்றி பெறணும்னு எடிசன் டாக்கீஸ் மனசார வாழ்த்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் இப்ப மாற்றம்னு ஒரு அமைப்பு ஒண்ணு ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு வந்து அந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. என்னடா இது நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா கேபிஒய் பாலாவை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதில் கேபிஒய் பாலா ஹீரோவா நடிக்க போறாரு. காரணம் என்னன்னு டான்ஸ் பிச்சு உதறாரு. இவர் நல்ல டான்ஸார் இவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தது யாருன்னா டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா கொடுத்ததுனால இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பா பாருங்க. அசர்பைஜானுக்கு விடாமுயற்சிக்கு அஜித் போனாலும் போனாரு. இவர் துப்பறிவாளன் படத்துக்காக நம்ம ஆக்ஷன் ஹீரோ விஷால் துப்பறிவாளன் படத்தையும் அசர்பைஜான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. படம் வெற்றிகரமா போய் முடிஞ்சிருச்சு போல. கூடிய விரைவிலும் துப்பறிவாளன் 2 அதாவது விஷாலோட இயக்கத்துல என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுகளை கொடுத்து கொண்டு எடிசன் டாக்கீஸ் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. நீங்களும் எடிசன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.